ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரீத்தி டைரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான மட்டன் சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கிராம்ஸ் கணக்கில் அளந்து மெஷர் பண்ணிலாம் போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பட் இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐ கேன் ப்ராமிஸ் தட் சூப்பராக உங்கள் பிரியாணி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் வேக போட போகிறோம். சும்மா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். 1.5 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது ஒரு நார்மல் ஸ்பூன். ஒரு ஸ்பூன் இவ்வளோ உப்பா? தண்ணி அந்த மட்டன் ஒரு 3/4 கிளாஸ் மூழ்கிற அளவுக்கு, அவ்வளோதான். இந்த கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ண மட்டன். 3 விசிலா? 3 விசில். அது மட்டனோட 3 விசில் மட்டனோட டெண்டர்னஸ் பொறுத்து. இப்போ நாங்கள் மட்டனை வேக போட்டாச்சு. போட்டுருவோம் விசில். மட்டன் நல்லா 3 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ ஊற்றுறேன்னா 1.5 கிலோ பிரியாணி செய்வோம், சரியா? 1.5 kg பிரியாணி. 450 கிராம் ஆயில் ஊற்றுறேன். கிராம் லிட்டர் ஆயில் 450 கிராம் போடுறேன். ஆமாம், வெயிட் வச்சு 450. கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதிப்பூ, ஒரே ஒரு ஸ்டார். பட்டை ஒரு 8 கிராம். ஏலக்காய் ஒரு 5 கிராம். கிராம்பு ஒரு 4 கிராம். அந்த பூ சும்மா கொஞ்சமாக, ஒரே ஒரு ஸ்டார். ஓகேவா? இது நான் இப்போ போடுறேன். இது பொரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்போவே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 250 கிராம் பூண்டு, 250 கிராம் பூண்டு மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் இஞ்சி தனியாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டு பேஸ்ட் நல்லா ப்ரௌன் ஆகி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். நாங்கள் 480 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 1.5 கிலோ மட்டன் 1.5 கிலோ ரைஸ்க்கு 480 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே நாங்கள் புதினா, கொத்தமல்லியும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சாச்சு.